அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதத்தின் 4வது அத்தியாயமாக சம்வர்க்க வித்தை என்ற ஒரு வித்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சம்வர்க்க வித்தை என்பது ஒரு மிக உயரிய வித்தை. இந்த வித்தை வாயுவும் பிராணனும் ஒருமித்து எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற ஒரு உயரிய விஷயத்தை நமக்கு உபதேசிப்பதாக பார்க்கப்படுகிறது. இது அத்தியாத்ம யோகத்தின் அடிப்படையிலே வருகின்ற மிக ஆழமான விஷயத்தை முன்னிறுத்தி நமக்கு இங்கு உபதேசிக்கப்படுகிறது. இப்போ இந்த வித்தையை பற்றி நாம் விரிவான விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்னாடி கதையின் வாயிலாக இந்த வித்தையினுடைய தகுதியை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அப்போ இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ ஜானஸ்ருதி அப்படிங்கிற மன்னன் ரைக்ரவர் என்ற ஒரு முனிவரை சந்திக்க செல்கிறான். அந்த ரைக்ரவர் என்ற முனிவர் இடத்துல போய் எனக்கு இந்த மாதிரி உயரிய வித்தையான சம்வர்க்க வித்தை என்ற அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றான். அவ்வாறு அவன் கேட்ட விஷயத்தை கேட்டவுடனே இந்த ரைக்ரவ முனிவர் என்ன சொல்றாருன்னா, விலகிப்போ தகுதியற்றவனே, உன்னுடைய மாலைகளும் ரதங்களும் பசுக்களும் உனதாகவே இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை என்று அவனை திருப்பி அனுப்புகிறார். ரைக்ரவ முனிவர் நீ எவ்வளவு பெரிய உயரிய விஷயங்கள் எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை, நீ தகுதியற்றவன், விலகிப்போ அப்படின்னு சொல்றார். அப்போ இதை கேட்ட அந்த ரைக்ரவ முனிவருடைய வார்த்தை மன்னனுக்கு மன வருத்தத்தை உண்டு செய்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஐயனே தயவு செய்து தாங்கள் எனது தட்சணையாக 1000 பசுக்கள், வைர வைடூரியங்கள் நிறைந்த பொன் மாலைகள், கோவேறு கழுதைகள், அதில் பூட்டப்பட்ட ரதங்கள், இது மட்டும் இல்லாமல் என்னுடைய அன்பு மகளையும் தங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அத்துடன் மட்டும் இல்லாமல் நீங்கள் வசிக்கின்ற இந்த கிராமத்தையே உங்களுடைய பெயருக்கு எழுதி வைக்கிறேன். நீங்கள் எப்படியாவது எனக்கு இந்த வித்தையை உபதேசிக்க வேண்டும் என்று குருதட்சணையாக இவைகளெல்லாம் அந்த ரைக்ரவர் முனிவரிடத்தில் இந்த ஜானஸ்ருதி மன்னன் கொடுப்பதாக முன் வந்தான். இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரிதான உண்மை இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிக உயரிய வித்தையான இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா இது எல்லோருக்கும் கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இதற்கான தகுதியானவர்களுக்கு தான் இந்த மாதிரி வித்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு ஞானம் இல்லையா? அப்போ அந்த ஞானம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் உள்ள மாணவனுக்கு தான் இது புரியுமே தவிர, புத்தி சக்தி குறைவாக இருக்கின்ற மாணவர்களுக்கு இது புரியாது. அப்போ புத்தி சக்தி குறைவாக இருக்கின்ற மாணவர்களை எப்படி கொண்டு போகணும்? பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு போய்க்கணும். ஏன்னா அவங்க மனம் ஏதேனும் ஒரு வகையில் ஒருமிகத்தன்மையை அடையணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களில் நம்ம ஆர்வத்தை உண்டு பண்ணி, அவர்களுக்கு பிடித்தமான கடவுளை வழிபாடு செய்ய சொல்லி, அப்படியே அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போகின்ற விஷயங்கள் தான் இங்கே நம்முடைய ஆன்மீகமாக பார்க்கிறோம். அதுதான் ஆலய வழிபாடுகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் என்று எல்லா கர்ம காண்டத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் நாம் இங்கே முன் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் சனாதன தர்மத்திலே ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது ஒரு பாமர மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே மனிதன் என்ற ஒரு பிறவியினுடைய மகத்தான நோக்கமே என்ன அப்படின்னா, பகுத்தறிவு பரிமாணம் இருக்கு. இங்கே தான் மனிதன் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றான். அப்போ இங்கே மனிதன் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே அந்த மனிதன் என்ற ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னா, அந்த புத்தி சக்தி தான், அதாவது பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவை நம்ம சரியாக பயன்படுத்திட்டா நம்ம மனிதனாக பார்க்கப்படுகிறோம், இல்லைன்னா நம்ம மிருகமாகத்தான் பார்க்கப்படுகிறோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ மிருகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்த்தீங்கன்னா, மிருகமும் எல்லாமே செய்யும், அதுக்கும் 5 புலன்கள் இருக்குது. அதுவும் வாழ்க்கையை வாழும், அதுவும் குழந்தை குட்டி பெற்றுக்கும், அதுவும் உணவுக்காக ஓடும், எல்லா வாழ்க்கையும் அதுவும் வாழும். இப்போ மனிதனும் நம்ம என்ன பண்ணுறோம், அது மாதிரியே வாழ்கிறோம், குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம், உணவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால
இங்க ஒண்ணும் வித்தியாசமே இல்லையே. மனிதனுக்கும், மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. மிருகங்கள் வந்து இயற்கையாகவே வேட்டையாடி உணவுகளை உட்கொள்ளும். அதாவது அவைகள் வந்து அதுகளுக்கு உண்டான சக்திக்கு உட்பட்ட உணவுகளை வேட்டையாடி உண்டு உயிர் வாழும். அவைகளுடைய வாழ்நாட்கள்ல அவைகளும் எல்லாமே செய்யும். பசி இருக்கும், மலஜல உணர்வு இருக்கும், தூக்கம் வரும். அதுங்களுக்கும் குடும்பம், குழந்தை, குட்டிகள் எல்லாமே இருக்கும். அப்ப எல்லாமே இப்படி இருக்கும்போது, மனிதனும் இப்படியே இருந்தான்னா, என்னதான் வித்தியாசம் மனிதனுக்கும், மிருகத்துக்கும் அப்படின்னா, இங்க வந்து வேத சாஸ்திரம் என்ன சொல்லிக் குடுக்குது அப்படின்னா, வித்தியாசமே வந்து மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த 6ஆம் அறிவு பரிமாணத்தினுடைய பகுத்தறிவு தான் வித்தியாசம். ஏன்னா, அவன் மிருகம் மாரி வாழாம, விவேகத்தினால விழித்துக்கொண்டு, எதற்காக இந்த மனித பிறவி எனக்கு கிடைச்சிருக்கு? இந்த 5 புலன்களும் நான் மிருகம் போலவே பயன்படுத்தாம, என்னிடத்தில் இருக்கின்ற 6வது புலனாகிய இந்த மனச வைத்துக்கொண்டு, எது நல்லது, எது கெட்டது, எது நித்தியம், எது அநித்தியம் என்று நான் பகுத்து பிரித்து பார்த்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மகத்துவமாக பார்க்கப்படுது. அப்ப அந்த மாரி ஒரு மனிதன் வந்து விவேகத்தினால விழித்துக் கொண்டவனுக்கு தான் இந்த வித்தைகள் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் உபநிஷதங்களுடைய சாரம். இங்க வேத ரிஷிகளினுடைய விஷயம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மகான்களும், பண்டைய ரிஷிகளும், ஞானிகளும், யோகிகளும் அந்த விழித்துக்கொண்ட விவேகிகளுக்கு தான் இதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களே தவிர, விபரம் இல்லாத ஒரு பாமரனுக்கு, பகுத்தறிவில்லாத ஒரு சராசரி மனிதனுக்கு இதை கொடுத்தாலும் அதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தன்னிடத்திலே இந்த வித்தைகளை கேள்விப்பட்டு கற்றுக்கொள்ள வருகின்ற எல்லோருக்குமே இதை கொடுத்து விட முடியாது. இது வந்து யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குருமார்கள் எல்லாம் வருகின்ற சிஷ்யர்களை சோதித்து பார்ப்பார்கள். இவர்கள் தகுதியானவர்கள் தானா? உண்மையிலேயே இதில் ஆர்வம் உள்ளவர்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வித்தைகளை கொடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க மகான்கள் முன்னிறுத்தி பார்க்கிறார்கள் என்று நம்ம பண்டைய காலத்தினுடைய ரிஷிகளுடைய வாழ்க்கை முறையிலேயே பார்க்க முடிகிறது. அப்ப அப்படித்தான் இங்கு நடைமுறையில இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கொடுக்கின்ற குருகுல கல்வி எல்லாமே ஏன் வந்து பெரும்பாலான மாணவர்களை வந்து வெறும் கர்மகாண்டத்தோட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கான பகுத்தறிவு வந்து வளரவே இல்ல. சும்மா விளையாட்டுத்தனமா இருப்பானுங்க. வந்து ஏதோ சொல்லிக் குடுத்தா கேட்பாங்க. அப்படி இருக்கிறவன் மட்டும் அப்படியே கர்மகாண்டத்தோட முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா விவேகி என்ன பண்ணுவான்? ஒரு சிலன் மட்டும் எனக்கு இதுக்கு மேல ஏதோ விஷயம் இருக்கு. இதுக்கு மேல நான் இன்னும் அறியணுங்கிறவன் தான் இந்த ஞானத்தை தேடுவான். ஞான காண்டத்துக்குள்ள வருவான். மற்றபடி நீங்க இந்த கர்மகாண்டத்துக்குள்ள போறவங்களெல்லாம் நீங்க பாருங்களேன். சும்மா பூஜைகள், ஜபதபங்கள் இப்படியே பண்ணுவான். கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருப்பான். எதுக்காக பூஜை பண்றோம்னு தெரியாது. நம்ம செய்கின்ற செயல்கள் என்னன்னே அவனுக்கு புரியாம அந்த செயல்கள் செய்றான். இப்ப கூட நான் முந்தா நேத்து ஒரு டிவில நியூஸ் பார்த்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மாரியம்மன் கோயில். ஆமா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு ஃபேமஸ் மாரியம்மன் கோயிலினுடைய பூஜாரிகள், அதாவது அர்ச்சகர்கள் 3 பேரும் குத்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த குத்து டான்ஸ் போட்டுவிட்டு டிவில பாப்புலர் ஆயிடுச்சு. பிராமின்ஸ பூரா கண்டபடி நாரடிக்கிறானுங்க. ஐயருங்களே இப்படிதான் இருப்பானுங்க, இப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லயும், இந்த Facebookலயும், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்லயும், சோசியல் மீடியா நீங்க எங்க எடுத்தாலும், ஒட்டுமொத்த பிராமணர்களுக்கே கெட்ட பேர் உண்டாக்குற மாரி 3 பேர் செஞ்ச காரியம், எல்லோருக்குமே கெட்ட பேரு. ஏன்னா, அவனுங்க இதுக்கு அந்த டான்ஸ வந்து ரொம்ப கேவலமா ஆடுறானுங்க. அத யூடியூப்ல வந்து முழுமையாவே சன் டிவிக்காரன் போடுறான். ஏன்னா, அவன் தான் இதுக்கெல்லாம் எதிர்ப்பான ஆளாச்சா. மற்றவன்லாம் வந்து கூட பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் மறைச்சுக்கிறான். இவன் பேக்கிரவுண்ட் நாய்ஸ கூட மறைக்காம, அந்த பாட்டு, அந்த கூத்து, அத வீடியோ எடுத்தத பார்க்கும்போது, அருவருக்கத்தக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அவனுங்க வந்து அப்படியே அந்த வேஷ்டிய தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு ரவுடிங்க மாரி ஆடுறதும், அப்புறம் வந்து அந்த வேஷ்டிய தூக்கி காட்டுற அளவுக்கு மோசமா ஆடுறதையும் பார்க்கும்போது, இவங்கெல்லாம் வந்து வேதம் படிச்சவர்கள் தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா, வேதம் படிச்சவங்க இப்படியும் இருக்க முடியுமா? அப்படின்னா, இவங்க சரியா படிக்காம இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. அதான் விஷயம். அதாவது இந்த மாரி இப்போ விஷயங்கள்லாம் ஏன் ஆன்மீகம் வந்து இப்படி சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயமே சீர்கேடு அடைஞ்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணம், அதாவது இந்த கல்வி முறையெல்லாம் வந்து காசாக்கப்பட்டது தான் முக்கிய காரணம். மிக முக்கிய காரணம் அதுதான். ஏன்னா, இப்ப குருகுல கல்வியும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் பணத்தின் அடிப்படையில ஒரு 10 மாணவர்கள் இருந்தாங்கன்னா, அதுக்கு ஸ்பான்சர் வந்துருவாங்க. அந்த ஸ்பான்சருக்காகவே அந்த 10 மாணவர்கள வச்சுக்கிட்டு, சும்மா அந்த ஒரு போர்வை பண்றாங்க. உண்மையா வேதமெல்லாம் கற்றுக் குடுக்கிறது கிடையாது. உண்மையா வேதம் கற்றுக்கிறவனுக்கு இந்த மாரி ஒரு களங்கத்த உண்டு பண்ண முடியாது. ஏன்னா, மனசு அப்படியே மாறணும்ல. இப்ப நம்ம வந்து மனம் மாற்றத்துக்காக தான் பாடங்களே படிக்கிறோம். இப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே எதுக்கு? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கா பாடம் படிக்கிறோம். நம்ம சிறு குழந்தையிலிருந்தே படிச்சு வர்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கல்வி தான் ஒரு மனிதனை வந்து மகத்தான நிலைக்கு உயர்த்தும். இல்லன்னா அவன் மிருகம் மாரி வாழ்ந்துட்டு செத்து போவான். ஏன்னா, நீங்க கவனிச்சு பாருங்களேன்.
இப்ப மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே கல்வி மட்டும்தான். இப்ப ஒரு யானையோ, பூனையோ கூப்பிட்டு வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க முடியுமான்னா, எடுக்க முடியாது. ஏன்னா அதுங்க படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. அதுங்க வேணா கமாண்ட ஒபே பண்ணும். சிட்டுன்னா உட்காரும், ஸ்டாண்டுன்னா எழுந்து நிக்கும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணும். இந்த அளவுக்கு ஒபே பண்ற அளவுக்கு மிருகங்கள் இருந்தாலும், ஆனா மிருகங்களால வந்து இந்த பகுத்தறிவு பரிமாணத்த புரிந்து கொண்டு பயணம் செய்ய முடியாது. ஆனா மனிதன் வந்து இந்த பகுத்தறிவு பரிமாணத்த புரிந்து கொண்டு பயணம் செய்ய முடியும். அப்ப அப்படி பயணிக்கின்ற மனிதர்கள்ல உண்மையான பகுத்தறிவு உள்ள மனிதனுக்கு தான் இந்த உயரிய உபதேசங்கள் குடுக்க முடியும். இல்லன்னா கால விரயமாகும். குடுக்கறதுனால வேஸ்ட் ஆகும். அப்ப அதனால மகான்களும், ரிஷிகளும் அப்படி ஒரு முறைய வச்சிருந்தாங்க. பண்டைய ரிஷிகள் அப்படித்தான் அத கையாண்டாங்க. இப்ப நாம வந்து இப்ப இந்த ஆன்லைன்ல ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் இது போய் சேராதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் குடுக்குறோம். ஏன்னா இப்போ உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால, இப்ப எல்லா தேசங்களிலும் இருக்காங்க, எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. இப்ப உண்மையா இத கற்றுக் கொடுப்பதற்கு முன் வருவதற்கான ஆசிரியர்களும் இல்ல. ஆனாலும் இது வந்து உண்மையா தேடுறவங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஆசை எனக்கு. ஏன்னா நான் அப்படித்தான் தேடுனேன். இப்ப என்னுடைய தேடுதல் வந்து சிறு வயசுல இருந்தே ரொம்ப ஆழமான தேடுதல். நான் இறைவன தேடுவதற்கான பல முயற்சிகள மேற்கொள்ளும்போது, எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள பட்டேன். நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணேன். நெறைய இழந்தேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நெறைய இழந்தேன். ஆனா எனக்கு நோக்கம் வந்து அந்த இறைவன அடையணுங்கிறது மட்டும் தான். இறைவன் யார்? அவன தெரிஞ்சுக்கணும். அந்த இறைத்தன்மைக்குள்ள நம்ம அனுபவம் ஆகணும். அப்படிங்கிற என்னுடைய தேடுதல் ரொம்ப ஆழமா இருந்ததுக்காக, நான் எடுத்த முயற்சிகள் வந்து எனக்கு நெறைய கஷ்டங்கள குடுத்தது. தேடி தேடி அலைஞ்ச விதத்துல எனக்கு பொருளாதார கஷ்டம். அந்த பொருளாதார கஷ்டத்துக்கும் ஏன்னா நான் போறது இந்த மாரி விஷயங்களுக்கு போகறதுனால, நான் வேலை வெட்டிய விட்டுட்டு தான் போக முடியும். அப்ப எனக்கு வருமானமும் இருக்காது. அப்ப நான் வந்து சம்பாதிக்கவும் முடியாம, சங்கடங்களோட இந்த மாரி விஷயங்கள பல ஊர்களுக்கும், பல மகான்களையும் தேடி அலையும்போது ஏற்பட்ட மன உளைச்சல் வந்து எனக்கு என்ன கத்துக் குடுத்தது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு உயரிய வித்தைய வந்து ஏன் எளிதாக குடுக்க முடியாது? அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்ப இத கத்துக்கிறதுக்காக நான் எடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மத்தவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் எடுத்த முயற்சி வந்து என்னுடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தாம ஈஸியா குடுக்கணும். அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். உண்மையா தேடுறவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ட்டு தான், இது மாரி ஆன்லைன் கிளாஸஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நம்ம அந்த வெப்சைட் கூட போட்டு அதுல போட்டிருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடு தேடி வருகின்ற கல்வின்னு போட்டிருப்பேன். உங்களுடைய வீடு தேடி வரும். நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இத கத்துக்கலாம். ஆனா இந்த கல்விக்கான சிரத்தை மட்டும் தான் உங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த கல்வியை பற்றிய புரிதலும், இந்த கல்வியை பற்றிய ஒரு ஞானமும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இதுல வந்து உள்ள வந்து கத்துக்கணும். அப்ப அந்த வாய்ப்பு வந்து உலகம் பூரா எங்கிருந்தாலும் நீங்க இத அடையணும். அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமா, என்னுடைய கஷ்டங்கள நீங்க யாருமே படாம, அப்படியே வீடு தேடி கொண்டு வந்து கல்விய குடுக்கறதுன்னா எவ்வளவு ஈஸி பாருங்க. எனக்கு அப்படி கிடைச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பேன் தெரியுமா? எனக்கெல்லாம் அப்படி கிடைக்கல. ஏன்னா நான் அவ்வளவு தூரம் பல ஊர்களுக்கு பயணம் பண்ணேன். பல குருமார்கள சந்திச்சேன். பல சங்கடங்கள சந்திச்சேன். அதனால குடும்பங்கள்ல சில கஷ்டங்கள உண்டு பண்ணிட்டேன். பொருளாதார சிக்கல்கள என்னுடைய குடும்பம் அனுபவிச்சது. அப்ப இதெல்லாம் நான் வந்து என்னுடைய பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ உங்களுக்கு வராம, உங்களுடைய குடும்பம் பொருளாதார கஷ்டத்த அனுபவிக்காம இந்த வித்தைய உங்களால கற்பதற்கான ஒரு நேரத்த மட்டும் ஒதுக்குங்க. வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடத்திட்டங்கள குடுத்துட்டு இருக்கோம். அப்படி குடுக்கும்போது கூட இந்த பராபரம் குரூப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த குரூப்ல உண்மையாவே நானு 2017ல ஆரம்பிச்சு, இப்ப இன்றைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் இந்த குரூப்ப நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுல வந்து 10,00,000 பேர் இருப்பாங்க. உண்மையிலேயே 10,00,000 பேர் உள்ள இருப்பாங்க. ஏன் 10,00,000 பேர் இல்ல, வெறும் 500 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த குரூப்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா? லாஸ்ட் சீன் வித்தின் எ வீக், லாஸ்ட் சீன் வித்தின் எ மந்த்ன்னு இருக்குன்னா, அவங்கள பூரா ரிமூவ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, இந்த கிளாஸ்னுடைய வேல்யூ தெரியல அவங்களுக்கு. அதாவது இந்த உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியினுடைய வேல்யூ தெரியாதவங்க இவங்க. அதனால இவங்க இந்த உள்ள வந்து இந்த பாடத்த படிக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா ஒரு பொழுதுபோக்கு குரூப் மாரி நெனச்சுக்கிட்டு இந்த குரூப்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் நமக்கு தேவையில்ல. உண்மையா படிக்கிறவ மாணவர்கள் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்ப அப்படி நான் ஃபில்டர் பண்றதுனால என்ன ஆயிடும் தெரியுமா? 1000 பேர், 2000 பேர், 3000 பேர்லாம் வரவே விடமாட்டேன். அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னுடைய குரூப்ல இருந்து ஆளுங்க வெளிய போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 550 பேர் இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 420 பேர் தான் இருப்பாங்க. மீதி ஆட்கள நான் நீக்கி இருக்கிறது தான். உங்களுக்கு தெரியாது. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 500க்கு மேல ஏறவே ஏறாது. 2017ல இருந்து இப்ப 2025 வரைக்கும் 500 பேருக்கு மேல ஏறவே இல்ல இந்த பராபரம் குரூப்ல மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 490 அல்லது 480 பேர் வரைக்கும் புதுசா வந்தவங்க தான்.
ஒரு 10-20 பேர் தான் இதுல பழைய ஆளுங்க இருப்பாங்க. இந்த பராபரம் குரூப்ல 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இத ஃபாலோ பண்றவங்க ஒன்லி 20 பீப்பிள்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. 20 பேர் தான் அதிகபட்சமா. மீதி மக்கள் பூரா வெளியேற்றப்பட்டவங்க. அப்புறம் இப்ப இருக்கிறவங்கலாம் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் புதிதாக வந்தவங்க. ஆனா இவங்க என்னன்னா, அந்த லாஸ்ட் சீன் வித்தின் எ வீக்குக்கு இன்னும் போகாம இருக்காங்க. லாஸ்ட் சீன் வித்தின் எ மந்த்துக்கு போகாம இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஏதோ ரெகுலரா உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. மேபி அது பராபரம் குரூப்குள்ள வருவாங்களோ, இல்ல டெலகிராம் சேனலுக்குள்ள வருவாங்களோ, ஆக மொத்தத்துல அந்த சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் வந்து அந்த குரூப்குள்ள வர்றவங்க எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அட்லீஸ்ட் உள்ள வந்து வந்து போயிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க பார்க்கலாம். எவ்வளவு நாள் படிப்பாங்க, எவ்வளவு நாள் இருப்பாங்கங்கிறது தெரியும் இல்லையா? அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப்ப வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்கு இங்க சொல்ல வரேன்? என்னுடைய சப்ஜெக்ட்ட ஏன் எடுத்து இந்த இடத்துல நுழைச்சேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இப்படிதான் குருமார்கள் வந்து இந்த வித்தையை கத்துக் கொடுக்க விரும்புறாங்க. இது எல்லாருக்கும் எடுத்து எளிதா குடுத்து விட முடியாது. ஏன்னா இது மிக உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியா இருக்கிறதுனால, இதை கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. அதற்கு தகுதியான மாணவர்களுக்கு மட்டுமே இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப இதை கற்றுக்கொள்ள வருகின்ற மாணவர்களின் ஆர்வம் மற்றும் அந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கைகள் ஆகிய அனைத்தையும் பரிசோதித்து பார்த்துதான் அத்தகைய மாணவர்களுக்கு இது போன்ற உயரிய கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தகுதியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வகையில இங்க ரைக்ரவ முனிவர் ஜானஸ்ருதியை சோதித்து பார்த்தார். அந்த மன்னனாகவே இருந்தாலும் அவன் மன்னன்கிறதுக்காக அவன்கிட்ட வந்து படிஞ்சு போக முடியாது. அவன் மன்னனாக இருக்கட்டும், சாதாரண பாமரனா இருக்கட்டும். ஆனா இந்த வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் அவன் தகுதியானவனாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இப்ப நாம கூட நம்ம பாடத்திட்டத்துல வர்றவங்க கிட்ட வந்து தகுதியை தான் எதிர்பார்க்கிறோம். அவன் பணக்காரனா, ஏழையா, அவன் நல்லவனா, கெட்டவனா அதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. இங்க உயர்வு தாழ்வு கிடையாது, ஜாதிகள் கிடையாது, இங்க எந்த பேதமையும் கிடையாது. இங்க வரவேண்டிய மாணவர்களுக்கான ஒரே தகுதி அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான உண்மையான ஆர்வம் மற்றும் அந்த வித்தையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அந்த ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் என்று பகவத்கீதை சொல்லும். அந்த சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் அவன் அந்த ஞானத்தை அடைய மாட்டான் என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை பகவத்கீதை உபதேசிக்கும். ஏன்னா பகவத்கீதை வந்து இதை சொல்லும், ஸ்ரத்தை இல்லாதவர்களுக்கு இந்த ஞானம் வரவே வராது. ஏன்னா நம்பிக்கை இல்லாம அதை படிச்சானா எப்படி அவனுக்கு ஞானம் வரும்? வராது. அப்ப அவன் வந்து படிச்சு வேஸ்ட். அப்ப பெரும்பாலான மனிதர்கள் வந்து நம்பிக்கை இல்லாம இதுல பயணிக்கிறாங்க பாருங்க, அவங்க வெற்றி அடைய மாட்டார்கள். அப்ப அதை வந்து இந்த ரைக்ரவ முனிவர் வந்து சோதிக்கிறார். அந்த மன்னனை சோதிக்கிறார். நீ மன்னனாவே இருந்துட்டு போ, நீ எவ்வளவு ரதங்கள் எனக்கு கொடுத்தாலும், எவ்வளவு சொத்து சுகங்கள் கொடுத்தாலும் எனக்கு அது தேவையே இல்லை, நீ வெளியே போ தகுதி இல்லாதவனே அப்படின்னு துரத்துறாரு. ஆனா அப்படி துரத்தப்பட்ட நிலையிலும் மன்னன் வந்து ஏன் வந்து அந்த குருவை மதிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் மன்னன் கிட்ட இருக்கிற அந்த மெச்சூரிட்டியை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா அவன் குருவை இழந்துடுவான். இப்ப நீங்க சராசரி மாணவர்கள் வந்து நம்ம பாடத்திட்டத்துக்கு வந்த உடனே நம்ம சில கண்டிஷன் போட்ட உடனே வெளியே போயிடுறாங்க பாத்தீங்களா? அப்ப இங்க யாருக்கு நஷ்டம்? குருவுக்கு நஷ்டமா, மாணவனுக்கு நஷ்டமா? மாணவனுக்கு தான் நஷ்டம். நம்ம கண்டிஷன் போடுறதே எதுக்குன்னா அவன் வெளியே போகணுங்கிறதுக்காக தான் கண்டிஷனே போடுறோம். ஏன்னா அவன் உண்மையானவனா இருந்தா தான் இதுல நிற்பான், இல்லைன்னா வெளியே போயிடுவான். அப்ப வெளியே போகிறான்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தகுதி இல்லாதவனா இருக்கிறான். அவனுக்கு நம்ம கற்றுக் கொடுப்பதனால கால விரயமாயிடும். அப்ப நாம நேரத்தை வேஸ்ட் பண்றது கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு இங்க மகான்கள் வந்து உபதேசிக்கிறதுனால இந்த உயரிய சம்பர்க்க வித்தைக்கு தகுதியானவனா இருக்கிறானான்ட்டு மன்னனை வந்து ரைக்ரவ முனிவர் சோதித்து பார்ப்பது போல புத்திசாலி மாணவர்களும் தன்னுடைய குருவை சோதித்து பார்க்கலாம், பார்க்க வேண்டும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க வந்து புத்திசாலி மாணவனாகிய இந்த ஜானஸ்ருதி என்ன பண்றாருன்னா, இந்த மகான் இடத்துல வராரு இல்லையா, வந்த உடனே பார்க்கிறாரு அவரை. ரைக்ரவருடைய தோற்றம் எப்படி இருக்கு? ஒரு வயதான தோற்றம், உடம்பு பூரா தோல் நோய் வந்திருக்கு. அந்த தோல் நோயை சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஆனா அந்த 2 அன்னப்பறவைகள் என்ன பேசுனது? இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் ரைக்ரவரையே சேரும். ஏனென்றால் அவர் மிக உயரிய மகான். அவர் சம்பர்க்க வித்தையை கற்றுக்கொண்டவர், சம்பர்க்க வித்தைப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட உயரிய ஞானியை ஒருத்தன் தரிசிக்கின்றான் என்றாலே அவனுக்கு அவ்வளவு பாக்கியங்கள் வரும்.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ஞான பரிமாணத்துக்குள்ள இருக்கிற அந்த ரைக்கிரவ முனிவர் இப்படி இருப்பாரா அப்படிங்கிறத சந்தேகப்படுறான் மன்னன். ஏன்னா மன்னனுக்கு உண்டான மெச்சூரிட்டி அது. மன்னன் வந்து அந்த இடத்துல போறான்னா, அவன் மன்னனாக வாழ்கின்றான் அப்படின்னாலே அவனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஒரு மன்னன்னா அவனுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரியணும். ஒருத்தன மனரீதியா அணுகத் தெரியணும். அவனுடைய உண்மை தன்மையை உணரத் தெரியணும். அப்பதான் அவன் வந்து ஜட்ஜ்மெண்ட் குடுக்க முடியும். ஏன்னா மன்னன்கிற ஒரு போஸ்டிங் வந்து சாதாரண போஸ்டிங் கிடையாது. இப்ப அவன்கிட்ட வந்து நெறைய பிரச்சனைகள் கொண்டு வருவாங்க. அப்ப அதுல உண்மையா நல்லவன் யாரு, கெட்டவன் யாருங்கிறத கண்டுபிடிக்காம ஒரு மன்னன் தீர்ப்பு குடுத்தான்னா, அது மன்னனுக்கே ஒரு களங்கத்த உண்டு பண்ணிடும் இல்லையா? அதனால மன்னர்கள் பெரும்பாலும் புத்திசாலிகளாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த ஜானஸ்ருதிங்கிற மன்னன் வந்து, அந்த குருவை வந்து கவனிக்கிறான். நிச்சயமாக இவர் வந்து இந்த சம்வர்க்க வித்தையை படிச்சவரா இருந்தா இப்படி இருக்க முடியாது. இவர் ஏதோ விளையாடுறாரு நம்மகிட்ட அப்படின்ட்டு புரிஞ்சுகிட்ட பிறகு தான், அவருக்கு ஆஃபர் குடுக்குறான். அந்த ஆஃபர்ல என்ன சொல்றான்? அவர கண்டுபிடிக்கணும் இல்லையா? உண்மையான ரைக்கிறவர் யாரு? போலியா இருக்கிற ரைக்கிறவர் யாருங்கிறத ஒரு மன்னன் கண்டுபிடிச்ச பிறகு தான் அவர்கிட்ட வித்தையை கத்துக்க முடியும். அப்ப அந்த ரைக்கிறவர் முனிவர் வந்து உண்மையானவரா, போலியானவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆஃபரா என்ன பண்றான்? தன்னுடைய அன்பு மகளையே அவருக்கு திருமணம் செய்து வைக்க துணிகிறான்னா, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மன்னன் என்ன மடையனா இருப்பானா? அங்க அவர் இருக்கிற தோற்றம் வந்து வயதான தோற்றம். அவருடைய உடல் பூரா வந்து கொப்பளங்களாக சொறி சிரங்கு சூழ்ந்த ஒரு உடல் நிலையில் இருக்கிறார். ஒரு நோயாளி மனிதன். அந்த நோயாளி மனிதனுக்காக ஒரு மன்னன் தனது மகளையே கட்டிக் கொடுக்க முன்வரான் அப்படின்னா, அந்த மன்னனுடைய மனோபாவத்த நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப நாம வந்து நம்ம பெண் குழந்தைய பெத்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நோயாளிக்கு கட்டி குடுத்துருவோமா? இல்ல ஒரு வசதி இல்லாதவனுக்கு கட்டி குடுத்துருவோமா? இல்ல எப்படியோ போகட்டும்னு நம்ம பொண்ண கட்டி குடுத்துருவோமா? அப்படி கட்டி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த தாய் அன்பு இருக்கும். தான் பெற்ற குழந்தைகள் மேல அன்பு இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். இவரு தகுதியான மருமகன் தானா? இவர் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாரி நல்லவரா? என்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் காப்பாத்துவாரா? அப்படின்னு நம்ம பல விஷயங்கள விசாரணை பண்ணி தான் அந்த பெண் குழந்தைய நம்ம வந்து திருமணம் செய்து வைப்போம். அது மாரி தான் இங்க வந்து ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு அரசன் வந்து, தன்னுடைய மகள கட்டி வைக்கணும் அப்படின்னா, அவன் தன்னுடைய தகுதிய எதிர்பார்ப்பானா? எதிர்பார்க்க மாட்டானா? தனக்கே உரித்தான ஒரு தகுதி உள்ளவனுக்கு தானே திருமணம் செய்து வைக்க ஒரு ராஜா விரும்புவான். ஆனா இந்த ராஜா ஜானஸ்ருதி என்ன பண்றான்? இந்த வித்தைக்காகவே தன் மகளை கட்டிக் கொடுக்க முன்வரான். அப்ப இந்த இடத்துல தான் அந்த ஜானஸ்ருதியினுடைய அந்த பரந்த மனப்பான்மையை பார்க்கணும். அவன் எப்படி அந்த இடத்துக்கு வரான் அப்படின்னா, இந்த வித்தைக்காக நான் என்னுடைய அன்பு மகளையே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். இந்த கிராமத்தையே நான் உங்கள் பெயர்ல எழுதி வைக்கிறேன். ஆனால் நீங்க எனக்கு இந்த வித்தையை மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்கன்னு கேட்கறான் பாருங்க. அப்ப நீங்க இந்த ஜானஸ்ருதியினுடைய மனோபாவத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த வித்தையை விட இதெல்லாம் பெருசா தெரியல. அதுதான் இங்க விஷயம். இப்ப இந்த வித்தை தான் அவனுக்கு தேவைப்படுது. அதாவது இந்த உயரிய வித்தையை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய அன்பு மகளையும் குடுக்குறான். தான் வாழுகின்ற ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியை கூட உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று முன் வருகிறான் அப்படின்னா, அவனுக்கு இந்த ராஜ்யமோ, தன்னுடைய அன்பு மகளோ கூட பெருசா தெரியல. ஆனா இந்த உயரிய வித்தை பெருசா தெரியுது. இந்த நிலைய வந்து ரைக்கிரவ முனிவர் கவனிக்கிறார் இல்லையா? ஏன்னா முனிவருடைய பரிசோதனையே என்ன? அவனுடைய தகுதி தான். அப்ப கவனிக்கிறாரு. ஓ! இவன் உண்மையிலேயே வந்து இதையெல்லாம் கூட இழந்துட்டு இந்த வித்தையை கத்துக்க முன் வரானே! அப்ப இவன் உண்மையா நமக்கு தகுதியான மாணவனாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு ரைக்கிரவ முனிவரால வர முடியுது. ஏன்னா அவனுடைய அப்ரோச். அந்த ஜானஸ்ருதியினுடைய அப்ரோச். அதே சமயம் ஜானஸ்ருதி என்ன நினைக்கிறாரு? உண்மையான ரைக்கிரவரா இருந்தா நிச்சயமா அவர் இப்படி இருக்க மாட்டார். அவருடைய மகத்துவம் மகோன்னதமாக இருக்கும். அவர் மிக மகானாக இருக்க முடியும். இப்படி ஒரு நோயாளியாகவோ, இப்படி வந்து ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்திலயோ அவர் இருக்க முடியாது. ஆகவே அவரையே நம்ம உண்மைய வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இவளுடைய உயரிய ஆஃபர அவன் முன்வைக்கிறான். அந்த ஜானஸ்ருதி. அப்ப மன்னனுடைய தனது மதிநுட்பத்தால் இத்தகைய உயரிய வித்தையை தனக்கே உரித்தாக்கிக் கொண்ட உண்மை சாதுக்கள் நிச்சயமாக இவரை போன்று இத்தகைய சொறி சிரங்கு முடிய நோய்வாய்ப்பட்டவரைப் போல இருக்க முடியாது. இவரை போன்ற உத்தம ஞானிகள் தன்னை மறைத்துக் கொண்டு இவ்வாறு வாழ்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே அவன் வந்து ரைக்கிரவர் முனிவரிடத்துல ஆஃபர் வைக்கிறான். ரைக்கிரவரே, 1000 பசுக்கள், வைரம் பதிக்கப்பட்ட பொன்மணி மாலைகள், கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதங்கள், அத்துடன் எனது அன்பு மகளையும் தங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அது மட்டும் அல்ல, தாங்கள் வாழுகின்ற இந்த கிராமத்தையே உங்களுக்காக நான் எழுதி கொடுக்கிறேன். இதை தாங்கள் தட்சணையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த வித்தையை உபதேசியுங்கள் என்று அவரிடத்திலே கேட்கின்றான்.
அப்ப இங்கே தனது அன்பு மகளையே அத்தகைய அருவருக்கத்தக்க வயதான அவருக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று கூறும்போதே இங்கு இருவரும் ஒருவரை ஒருவர் சோதித்து பார்க்கின்றார்கள் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையினுடைய நோக்கமே குருவும் தன்னுடைய மாணவனை சோதிக்கின்றார், மாணவனும் தன் குருவை சோதிக்கின்றார். ஆக இங்க இருவரும் ஒரு உயரிய வித்தைக்குள் உறவாடுவதற்கான ஒரு சோதனை நடந்து கொண்டிருப்பதை நாம் இந்த கதையின் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த பாதை என்பது மிக உயரிய பாதை. இந்த முக்தி பாதை என்பது எண்ணற்ற தடைகள் நிறைந்தது, கூரான கத்தி முனையின் மீது நடப்பது போன்றது. ஆகவே இது மிகவும் கடினமானது என்றுதான் கடோ உபனிஷத்து எச்சரித்தது என்று நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அப்ப இங்க ஒருவரை சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆன்மீக உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னராக அவரை பல வழிகளில் குருமார்கள் சோதிக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த உபனிஷதங்கள் மூலமாகவும் புராண கதைகள் மூலமாகவும் பார்க்க முடிகிறது. மேலும் இங்க ரைக்ரவ முனிவருடைய மனோபாவம் என்னன்னா, மன்னனே ஆனாலும் அவனிடத்திலே பணிவும் பண்பு நலன்களும் இல்லை என்றால் அவனுக்கு இந்த உயரிய வித்தையை கொடுக்க முடியாது என்பதில் திடமாக இருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகிறது. ஜானஸ்ருதி அதனால்தான் உடனே ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய உண்மையான ஆர்வத்தையும் அவரை பரிசோதிக்க விதமாக தம்மிடமிருந்து துரத்துவதான முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றார் என்பதையும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அதே சமயம் ஜானஸ்ருதியும் தன்னுடைய விடாமுயற்சியினாலே, அந்த வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடாமுயற்சியினாலே தன்னுடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுக்கான தன்னுடைய குழந்தை மகளையும் கொடுக்கிறேன், கிராமத்தையே உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்று கூறுகின்றார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இங்க ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொண்ட உடனே இந்த ரைக்ரவ முனிவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வேஷத்தை கலைக்கிறார். அப்பதான் ரைக்ரவ முனிவர் தன்னுடைய இயல்பான தோற்றத்துக்கு வரார். வந்து பார்த்தா அவர் ஒரு இளமையாக இருக்கிறார், இளமையான ஒரு வாலிபனாக இருக்கின்றார். அவரிடத்திலே தேஜஸ் வெளிப்படுகிறது. ஏன்னா அவர் இந்த உயரிய உண்மைகளை உள்வாங்கிய அந்த தெய்வீக தகுதி அவரிடத்திலே இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு வேடத்தை அணிந்து கொண்டு உண்மையாக வருபவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற ஒரு லீலையை புரிகின்றார் ரைக்ரவ முனிவர். அப்ப ரைக்ரவ முனிவர் என்ன பண்ணிட்டாரு, மன்னன் உண்மையை உணர்ந்து விட்டான், தன்னை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அவனும் தன்னை பரிசோதிக்கிறான், நானும் அவனை பரிசோதித்தேன். அப்ப இருவரும் ஒருவரை ஒருவர் இங்கு நன்றாக புரிந்து கொண்டோம் என்ற நிலையில ரைக்ரவ முனிவர் தனது நோய்வாய்ப்பட்ட வயதான வேஷத்தை களைந்து விட்டார். அவரது உண்மையான இளமை தோற்றமும் அவரது இயல்பான தெய்வீக தன்மையும் அங்கு வெளிப்பட்டது. அப்ப ரைக்ரவரின் உண்மையான தரிசனம் கிடைக்கப்பெற்ற மன்னன் மனம் மகிழ்ந்தான். ஐயனே, இந்த மகாவர்ஷ நாட்டிலே நீங்கள் எங்கே வாழ்கிறீர்களோ அந்த இடங்கள் அனைத்தும் இனி ரைக்ரவ பர்ணம் என்று உங்கள் பெயரிலேயே விளங்கட்டும். எனது அன்பு மகனும் இனி உங்களுக்கே உரித்தானவள் என கூறி மன்னன் மிகவும் மனம் மகிழ்ந்தான். அப்ப இந்த கதை இங்க நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு குருவை சிஷ்யனை தேர்ந்தெடுப்பதும் சிஷ்யன் குருவை தேர்ந்தெடுப்பதும் அவர்களுக்கான உரிமை. ஆனா அந்த உரிமையில் அவங்க சரியா இருப்பது போலவே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விஷயம் எப்படிப்பட்டது என்ற அதனுடைய பெருமையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஏன்னா இங்க மகத்தான அந்த அத்தியாத்ம ஞான கல்வியினுடைய பெருமை தெரியாம இதை நம்ம கற்றுக்கொள்ள வந்துவிட்டா அது ஒரு மதிக்கப்படாத நிலைக்கு தள்ளப்படும். அப்ப அதனால என்ன ஆகும், 10ஓடு 11 பாடம் படிக்கிற மாதிரி போயிடும். அப்ப நம்ம வேற பாடத்திட்டங்கள் மாதிரி இதை படிக்க முடியாது. ஏன்னா இது உயரிய பாடம். இந்த உயரிய உபதேசங்களை கொடுத்தவங்க எல்லாம் சாதாரண நபர்கள் கிடையாது, எல்லாம் உயரிய ரிஷிகள், மகான்கள். அப்ப மகான்களை நம்ம மதிக்கணும். அப்ப ஆச்சாரியர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும், சாஸ்திரங்களையும் நம்ம மதிக்கணும். அப்ப அதற்கு தகுதியான மாணவர்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்று நம்ம இந்த கதையில பார்க்க முடிகிறது. அப்ப இங்க நம்ம இந்த கதையினுடைய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம முனிவர்கள் என்று கூறும்போது நம்முடைய எண்ணங்களுக்கு எப்போதும் துறவியர்கள் தான் ஞாபகத்தில் வருவார்கள். ஏன்னா நம்ம அப்படித்தான் பழக்கப்படுத்திருக்கோம். நம்ம எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கத்துக்கணும்னா அவன் சாமியார் ஆயிடணும், உடனே அவன் காவி வடை தரித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சாமியார் வேஷத்துல காவி ட்ரெஸ் போட்டவன்லாம் இந்த மாதிரி வித்தையை கத்துக்கிட்டு இருக்கானா, எப்படி கத்துக்கிட்டு இருப்பான்? இப்ப இன்றைக்கு நம்ம பாரத தேசத்துல காவி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு இருக்கிறவன் பாதிக்கு பேருக்கு மேல கயவர்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையானவர்கள் காவி ட்ரெஸ் கட்டுறதை விட கயவர்கள் தான் அதிகமான காவி ட்ரெஸ் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ல தான் சேஃப்டி இருக்கு, எந்த போலீஸ்காரனும் தொடமாட்டான், பப்ளிக்ஸும் ஏமாந்து போகும். அப்ப அதை அவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரும்பாலும் காவி ட்ரெஸ்க்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க பண்றது தான் இன்றைக்கு ஆன்மீகமே ரொம்ப அக்கிரமத்துக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம முந்தானேத்து கூட பார்த்த நியூஸ் அதானே, காவி ட்ரெஸ் கட்டிக்கிட்டு தானே 3 பேரும் குத்து டான்ஸ் ஆடுறாங்க.
சாமியாருங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு. அப்ப 3 பேருமே கோயிலுக்கு பூஜை செய்ய வந்திருக்கிற ஒரு குருக்கள் வந்து இப்படி குத்து டான்ஸ் ஆடினா, அந்த குருக்களை மதிக்கக்கூடியவன் எப்படி மதிப்பான்? இப்ப உண்மையான குருக்களே போனாலும் குத்து டான்ஸ் ஆடினவன் தான் கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வரும். இப்ப உண்மையாவே குரு வந்து ஒருத்தர் நல்ல குருவே காவி ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போறாருன்னு வைங்க. பாருங்க குத்து டான்ஸ் ஆடின கூட்டத்துல ஒருத்தன் போறான்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவரை மதிப்பானா? அதுக்காகவே காவி ட்ரெஸ் எல்லாம் நான் கலைச்சு எறிஞ்சிட்டேன். நான் ஒரு காலத்துல காவி ட்ரெஸ் போட்டேன். இப்ப எனக்கு காவி ட்ரெஸ் போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லா கயவர்கள் பூரா காவி ட்ரெஸ்க்குள்ள வந்துட்டாங்க. அதிகபட்சமா காவி ட்ரெஸ்க்குள்ள கயவர்கள் வந்துட்டாங்க. அப்ப ட்ரெஸ்ல இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம ட்ரெஸ்ல வந்து ஒரு கோடு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி காவி ட்ரெஸ் போட்டா அவங்க துறவிகள், சாமியார்கள், முனிவர்கள் அப்படின்ட்டு உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை வந்து பண்டைய ரிஷிகளே உடைத்தார்கள்ங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க எதற்காக இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, நமது எண்ணங்கள் வந்து முனிவர்கள், துறவிகள், ரிஷிகள் அப்படின்னா காவி ட்ரெஸ் நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. வேதகால உபநிஷத முனிவர்கள் ஏறத்தாழ எல்லோருமே திருமணம் செய்து கொண்டு இல்லற தர்மத்தில் இயல்பாகவே வாழ்ந்தார்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இந்த உயரிய வித்தையை கற்றுக்கொள்ள வருகின்ற மன்னனே தன்னுடைய குருவுக்கு மகளை திருமணம் செய்து வைக்கிறான். அப்ப நீங்க அந்த மகளை திருமணம் செய்து வைக்கின்றான்னா அந்த குரு வந்து சாமியாரா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதான் இங்க விஷயம். நீங்க அதனால இங்க புரிஞ்சுக்கணும். இந்த கதையினுடைய கருத்தாளத்தை நீங்க உள்வாங்கிக்கணும். இங்க சாமியார்கள் மாதிரி இருக்கிறவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஒரு தவறான மனோபாவம் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல நம்ம மாத்திக்கணும். ஏன்னா இங்க உத்ராட்ச கொட்டை, பட்டை இதெல்லாம் போட்டா தான் சாமியாருங்க, அவரு தான் பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வை வந்து இங்க போர்த்தப்பட்டிருக்கு. அதனால இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வேஷத்துக்குள்ள போய் அதை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இதை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாங்க. அந்த ஆன்மீக வேடதாரிகளா மாறிட்டாங்க. ஆனா நாம இங்க கொஞ்சம் விழிச்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஆன்மீக விஷயம் வந்து வேடதாரிகளுக்காகவே உருவாக்கப்பட்டது போல ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம விழிச்சுக்கணும். ஏன்னா பண்டைய ஆச்சாரியர்களிலே ஒருவராக திகழ்கின்ற யாக்ஞவல்கிய முனிவர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பிருகதாரண்ய உபநிஷத்தினுடைய கதாநாயகன். பிருகதாரண்ய உபநிஷத்துல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு உபதேசிக்கின்ற முனிவர் தான் யாக்ஞவல்கிய முனிவர். அப்ப அந்த யாக்ஞவல்கிய முனிவர் தன்னுடைய 2 மனைவிகளோடு வாழ்வது பற்றி அந்த பிருகதாரண்ய உபநிஷத் பேசுது. 2 மனைவிகளோடு அவர் வாழ்றாரு. மைத்ரேயின் ஒரு மனைவி தான் வந்து கேள்வி கேட்கிறா. அவரு ஏன் நீங்க இதெல்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டு நீங்க வெளியே போறீங்கன்னா இதை விட உயரிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த உயரிய அத்தியாத்ம வித்தையை வந்து அவர் உபதேசிப்பதாக அந்த பிருகதாரண்ய உபநிஷதத்தினுடைய கதை வரும். அங்கேயும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அது இதை விட பெரிய உபநிஷதம். இதுவே நான் முடிக்கிறதுக்கு மாசக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்க போது அதை கை வச்சோம்னா அவ்வளவுதான், வருஷங்கள்லாம் தாண்டிடும். அப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த உபநிஷத பாடங்கள் எல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் போகும்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு உயரிய விஷயங்களை இங்க உபதேசமா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப இதை நம்ம வாழ்நாள்ல இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ளை பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு உயர் வாழ்க்கையை நோக்கி போவதை நம்ம அனுபவத்துல பார்க்க முடியுது. அப்ப இங்க நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பொதுவா முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், மகான்கள் அப்படின்னா அவங்க ஏதோ சாமியார்கள் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க. அவங்க எல்லாம் சராசரி மனிதர்களா மனைவியோட தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் வந்து அந்த பிரம்மச்சரியம்ங்கிற நிலையில வந்து இந்த மாதிரி வேதங்களை படிப்பாங்க. அப்புறம் இல்லற தர்மத்துக்குள்ள வந்து மனைவி குழந்தைகளோட வாழ்வார்கள். அந்த இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு நிறைய சேவைகள் செய்வார்கள். இப்படித்தான் அன்றைய மகான்கள், ரிஷிகள் எல்லாம் இருந்ததுனால இங்க மன்னனும் வந்து அவரை உண்மையாகவே விசாரணை செய்து பார்த்து அவருக்கு தன்னுடைய மகளையே கட்டி கொடுக்க முன் வருகின்றான். அப்படின் போதே இங்கு மன்னன் எப்படி எதிர்பார்க்கிறான்? உண்மையான ஞானிகளை தான் எதிர்பார்க்கிறாங்க, வேடதாரிகளை எதிர்பார்க்கல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஒருத்தன் காவி வேட்டி கட்டிட்டு வந்தா அவன் தான் உண்மையான சாமியாரு, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு வரான்னா அவன் சாதாரண ஆள் அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற வித்தைகளை நம்ம எடுத்துக்கணும். அவங்க எப்படி வேணா இருப்பாங்க. அவங்க வேடம் போட்டு கூட வாழ்வாங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையான விஷயத்தை தேடி வர்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் இதை கொடுக்கவும் முடியாதுன்னு தன்னை மறைத்து கொண்டு வாழ்வார்கள். அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது இந்த சாஸ்திரம். அப்புறம் பொதுவா வேதகால முனிவர்கள் பிரம்மச்சரியம் அனுசரிக்காமல் பலரும் இருந்ததற்கு குறிப்பான காரணமும் அந்த காலத்திலே உண்டு. என்ன அந்த காலத்திலே உண்டு அப்படின்னா, இந்த வம்சம் தலைப்பதற்காக. பாரத தேசம் வந்து அன்றைய காலத்துல மக்கள் தொகை ரொம்ப குறைவு. அந்த மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்த காலத்துல நம்ம அதிகமான மக்கள் தொகையை உண்டாக்க வேண்டும் என்பதனால ரிஷிகளும் மகான்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா அவர்கள் உண்மையிலே காம சுகத்துக்காக மட்டும் குழந்தைகளை பெறல. வாழையடி வாழையாக தன்னுடைய பரம்பரையும் வரணும். அதனால சனாதன தர்மம் வந்து தலை தோங்க வேண்டும். ஏன்னா இந்த விஷயத்தை தனக்கு கீழே வருகின்ற தன் மகன் கற்றுக்கொள்ள வேண்டும். மகன் தன்னுடைய பேரனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட இந்த உயரிய வித்தை வந்து பரம்பரை பரம்பரையாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தினால திருமண உறவுகளை உண்டாக்கி கொண்டு அன்றைய முனிவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையும் மிக மிக குறைவாக இருந்தது அன்றைய காலத்தில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் குழந்தை பெத்துக்குவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நீங்க வந்து நம்முடைய தாத்தாவுடைய பரம்பரைய கேட்டு பார்த்தீங்கன்னா, தாத்தாவுக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. அப்புறம் 2 மனைவிகள் மட்டுமே தாத்தா வச்சிருக்காரான்னு கேட்டா, 20 குழந்தைங்கம்பாங்க. என்னங்க 20 குழந்தை பெக்க முடிஞ்சுதா? அப்படின்னா, ஆமாப்பா இந்த பொண்டாட்டிக்கு 10 குழந்தை, அந்த பொண்டாட்டிக்கு 10 குழந்தை, 20 குழந்தை பெத்து போட்டுருக்காரும்பாங்க. இப்ப நம்ம ஒரு குழந்தை பெக்கிறதே பெரும்பாடா இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு உடைக்க விரும்புறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திடகாத்திரமா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மனைவி, கணவன் 2 பேருமே ஆரோக்கியமானவர்களா இருந்தாங்க. அதனால ஒரு கணவன் வந்து மனைவியோட உடலுறவு கொள்ளும்போதோ, அத்தனை குழந்தைகள பெற்றெடுக்கக்கூடிய தகுதியாக மனைவியே இருந்தான்னா, அவ 10 குழந்தையும் சுகப்பிரசவம் பண்ணியிருக்கிறா. அத மட்டும் நீங்க நல்லா பார்க்கணும். அந்த பாயிண்ட்ட பார்த்துக்கணும். 10 குழந்தையும் சுகப்பிரசவம் பெற்றிருக்கிறா ஒரு தாயின்னா, அவளுடைய உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கும்? எவ்வளவு திடகாத்திரமா இருந்திருப்பா? அப்படி 10, 10 குழந்தையா பெத்து போட்டு மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே வந்து இந்தியாவினுடைய பாப்புலேஷன் வந்து சைனாவுக்கு 2வது இடத்துல நம்ம வந்துட்டோம். வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுல முதல் இடம் வந்து சைனா இருந்தது. 2வது இடம் வந்து இந்தியா வந்தது. அப்ப இந்த பாப்புலேஷன பார்த்த உடனே கவர்ன்மெண்ட் என்ன பிளான் பண்றான்? ஒரு சீக்ரெட் அந்த திட்டமிடுதல் இருக்கும். கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய திட்டமிடல் வச்சிருப்பாங்க. அப்ப மக்களுக்கு வந்து நீங்க உடனடியா மக்கள் தொகையை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் கிட்ட வந்து விசாரணை செய்ய ஆரம்பிச்ச உடனே, சயின்டிஸ்ட்ங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியா வந்து குழந்தை பேறு பெறாத மாதிரி நம்ம தடை பண்ணணுங்க. அதுக்கு நீங்க வந்து கருத்தடைகள் அது இதுன்னு சொன்னா பெரும்பாலும் கடைபிடிக்க மாட்டாங்க. 2 மக்களே போதும் ஒரு விளம்பரமெல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஒரு முக்கோணம் மாரி ஒரு பொம்மை போட்டு, நாம் இருவர், நமக்கு இருவர் அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணும் கவர்ன்மென்ட். நாம் இருவர், நமக்கு இருவர். நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இத பார்த்துருக்கேன். அப்புறம் நாம் ஒருவர், நமக்கு இருவர் அப்படின்ற மாரி வரும். இப்படியெல்லாம் வந்து விளம்பரம் மாத்தி மாத்தி கவர்ன்மென்ட் எல்லாம் குடுத்து பார்த்தான். ஒண்ணும் வேலைக்கு ஆகல. அப்ப என்ன பண்ணிட்டான்னா, உடனடியா உணவுகள் எல்லாம் மாத்திட்டான். எப்படி உணவுகள் எல்லாம் மாத்துறான்னா, பூரா ரசாயன உணவுகளா மாத்துங்க. எவனுமே குழந்தை பெத்துக்கூடாது. எல்லாமே மலடி ஆகணும். அப்புறம் மனிதனும் வந்து அந்த விந்து சக்தி எல்லாம் குறையணும். அதுக்குண்டான பிளான இப்பயே செஞ்சுடுங்க. அப்பதான் எதிர்காலத்துல மக்கள் தொகையை குறைக்க முடியும் அப்படின்ட்டு திட்டமிட்ட வேலை இது. நெறைய பேருக்கு இது தெரியாது. இத நான் அந்த ரகசியத்த உடைக்கிறேன். திட்டமிட்ட வேலை. ஏன்னா திட்டமிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேணும்ட்டே உப்புல வந்து அயோடின் கலப்பாங்க. உப்புல ஏன் அயோடின் கலக்குறாங்க? அயோடின் என்ன பண்ணுது? அயோடின்ங்கிறது ஒரு கெமிக்கல். ஆனா, அயோடின் கலந்த உப்பு அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த அயோடின் கலந்த உப்பு வந்து பிரசவமாகக்கூடிய பெண்களுக்கு தான் குடுக்கணும். அயோடின் குறைபாடு இருக்கும். அவங்க நல்லபடியா குழந்தை பெக்கணுன்ட்டு. ஆனா, ஆரம்பத்திலேயே நீங்க அயோடின் உப்ப குடுத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து மலடித்தன்மை அடைவா. தானாவே அவளால குழந்தை பெக்க முடியாத அளவுக்கு அங்க உள்ள இருக்கிற அந்த குரோமோசோம்கள்லாம் பாதிக்கப்படும். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடம்புல இருக்கிற குரோமோசோம்கள் எல்லாம் ஆண் குரோமோசோம்கள், பெண் குரோமோசோம்கள் எல்லாம் தானாவே பாதிக்கப்படும். அப்ப இது மாரி பாதிப்புகள உண்டு பண்ணுவதற்கான திட்டமிடல் வந்து அரசாங்கம் வந்து நெறைய விஷயங்கள உணவுல கொண்டு வந்தாங்க. அதுதான் உரங்கள கொண்டு வந்து புகுத்துறாங்க. அப்ப இது மாரி எல்லாமே வேணும்ட்டே செஞ்சு இன்று உணவு முறைகள் எல்லாம் மாறி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய கருத்தரித்தல் வந்து செயற்கை கருத்தரித்தல் மையங்கள்லாம் வந்துடுச்சு. இப்ப இன்றைக்கு நீங்க மெடிக்கல் துறைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலான கணவன் மனைவி கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கிறதே கிடையாது. அப்படி மீறி ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாலும் அவளுக்கு சுகப்பிரசவம் கிடையாது. ஆப்பரேஷன் தான். ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெக்கிறா அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரே ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ இருந்தா போதும். அத பெக்கிறதே பெரும்பாடா இருக்கும். அந்த ஒரு குழந்தை பெத்துக்கிட்ட உடனே கருத்தடை பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்க. இன்னும் அடுத்த குழந்தை உங்களால பெக்க முடியாது. காரணம் என்னன்னா, உங்க உடம்பு தாங்காது அப்படின்னு டாக்டருங்க அட்வைஸ் பண்ணிடுவாங்க. உடனே அந்த கணவன் மனைவியும் பயந்துக்குவாங்க. ஐய்யய்யோ! எங்களுக்கு அடுத்த குழந்தை பெக்கிறதுன்னா உயிருக்கே பாதிப்பா? அப்ப ஒரு குழந்தையே போதுங்க. உடனே அந்த கருத்தடை பண்ணிடுங்கன்ட்டு, உடனே கருத்தடை ஆப்பரேஷன் பண்ணிடுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏன் அரசாங்கம் இந்த மாரி எல்லாருக்கும் அறிவுறுத்தல் பண்ணி இப்படி செய்யுது அப்படின்னா, மக்கள் தொகை வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு மக்கள் தொகை. அப்ப இந்த அதிகமான மக்கள் தொகை வந்ததுனால தான், இப்ப இத கட்டுப்படுத்தணும்னா, தனிப்பட்ட முறையில நீங்க எப்படியாவது சொல்லி யாருக்காவது புரிய வைக்க முடியுமா? நீங்கலாம் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நாம் இருவர், நமக்கு இருவர் அப்படின்லாம் சொன்னா, நீ யாருடா எனக்கு இருவர் சொல்றதுக்கு? நான் 20 குழந்தை பெத்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. எனக்கு பலம் இருக்கு. என்னுடைய மனைவிக்கு திறமை இருக்கு. அப்படின்னு சொல்லி அவன் 20 குழந்தைய பெத்து காட்டுவான். அப்ப அத வந்து செய்யக்கூடாது. ஏன்னா இவன் கேட்க மாட்டான். அப்படிங்கிறதுனால, வாலண்டரியாவே நம்மகிட்ட அந்த மாரி கருத்தரித்தல நடக்காம செய்யணும்னா, நெறைய மருந்துகள கலக்கணும். ரசாயனங்கள கலக்கணும் உணவுல.
அப்ப அந்த உணவுகள்ல கருத்தரித்தல் நடக்காத மாதிரி கலந்து இன்று தானாவே நம்ம எல்லோருமே மலட்டுத்தன்மைக்கு போறத நீங்க பார்க்கலாம். அனுபவ உண்மைய நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அனுபவ உண்மை என்னன்னா, பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கு குழந்தை பெக்க முடியறதில்ல. திருமணமானவங்க எல்லாருமே குழந்தை பெக்க முடியல அப்படின்ட்டு இன்றைக்கு அதுக்குண்டான ஒரு கருத்தடை மருத்துவமனைகள்லாம் உருவாக்கி அதையும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னா, ஒரு ஆண் கருத்தரிக்கிற தன்மை அவங்ககிட்ட இல்ல அப்படின்னா, வேறொரு ஆணுடைய அந்த இத எடுத்து டெஸ்ட் டியூப் மாரி உள்ள வச்சு, அப்புறம் அத கொண்டு போய் பெண்ணினுடைய கருப்பைக்குள்ள வச்சு அவ குழந்தை பெத்துக்கிறா. ஆனா வெளிய என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது என்னுடைய கணவனுடைய இத எடுத்து வச்சு நான் இந்த மாரி பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படி இல்ல. எதுக்காக இப்படிலாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல்ல வந்து ஒரு தடவ போய் இந்த மாரி குழந்தை பெக்கணும்னாலே அதுக்கு 10,00,000 15,00,000 செலவு பண்ணணும். அப்பதான் அந்த குழந்தை பெத்துக்க முடியும். அப்ப வந்து செலவும் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அப்படின்னு நெறைய பேர் குழந்தை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப அதிகமாயிட்டே வர்றதுனால, இத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலத்த நான் கம்பேரிசன் பண்ணி பேசுறேன். பண்டைய ரிஷிகள் வாழ்ந்த காலத்துல மக்கள் தொகை குறைவு. அதனால ஒவ்வொரு ரிஷிகள் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அந்த ரிஷிகள் கூட 10 குழந்தைகள பெத்து போட்டாங்க. ஆனா இன்றைக்கு சாதாரண மனிதன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெக்க முடியாம இருக்கிறான். அப்ப காலங்கள் எவ்வளவு மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப இவ்வளவு மாற்றங்களும் என்ன இடத்துல நிகழுது அப்படின்னா, அந்த தர்மம் இல்லாம போனதுனால தான். அதாவது ஒழுக்கம் இல்லாம போனதுனால தான். நம்ம கல்வி முறையில வந்து ஏன் களங்கம் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி அறவாழ்க்கை வாழுகின்ற தகுதி உள்ள ஒரு தகப்பனா இருந்தானா, அவன் தப்பான வழியில போமாட்டான். அப்ப அவன் தன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான, தன்னுடைய தகுதியை முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை மட்டும் மேற்கொண்டு இந்த சமுதாயத்தை சரியாக வழிநடத்திக் கொள்ளுவான். அப்ப பண்டைய ரிஷிகளுக்கு வந்து 10 குழந்தைகள் தேவைப்பட்டது. அப்ப இன்றைய ரிஷிகளுக்கு 2 குழந்தை போதும்னா 2 குழந்தை பெத்துக்குவாங்க. ஆனா, இன்றைக்கு நம்ம ரிஷிகளா வாழ தயாரா இல்ல. நம்ம ரொம்ப கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ தயாராயிட்டோம். அப்ப அதனால நமக்கு என்ன? கீழ்த்தரமான வாழ்க்கை வாழுகின்றவனுக்கு இந்த வாய்ப்ப குடுத்தா அவன் எப்படி வேணா இருப்பாங்கிறதுக்காக மக்கள வந்து இப்படி மடைமாற்றி விட்டார்கள் என்று நம்ம அனுபவ உண்மைகள இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த வித்தையை பற்றி இப்ப நம்ம முன்னுரை பகுதியில இந்த கதையின் மூலமாக இந்த வித்தையினுடைய உயரிய தன்மையை நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய தன்மையை நம்ம உணர்ந்து கொண்ட பிறகு, இப்ப இந்த சம்வர்க்க வித்தை அப்படின்னா என்னங்க? இவ்வளவு தூரம் 2 பேரும் உரையாடுனாங்க. இங்க மன்னனுக்கே வந்து பல பரீட்சைகளை வச்சு தான் இந்த ரைக்கிரவர் முனிவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த உயரிய சம்வர்க்க வித்தை என்றால் என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த சம்வர்க்க வித்தைன்னு என்னன்னு சொல்றேன். மனதில் அனைத்து எண்ணங்களும் ஒடுங்குகின்ற இடமாக இறைவனை தியானிப்பதே இந்த சம்வர்க்க வித்தை கூற வருகின்ற மிக முக்கிய விஷயமாக இங்கு பார்க்க வருகின்றோம். அதாவது இந்த சம்வர்க்க வித்தை வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்ப மனிதன் அப்படிங்கிறவன் வந்து பல்வேறு மனோபாவங்களை உடையவன். ஏகப்பட்ட எண்ணங்களினுடைய எழுச்சியில் வாழ்கின்றவன். ஆனா இப்படி மனம் போன போக்கில் போய்க்கொண்டிருக்கின்ற மனிதனானவன் தன்னுடைய மனதை மடைமாற்ற வேண்டுமானால், அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை அவன் எப்பொழுது இல்லாமல் செய்கின்றானோ, அப்பொழுது மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு வெளிப்பட்டு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப அதை இந்த வித்தை கத்துக் கொடுக்கும். இந்த வித்தை எப்படி கத்துக் கொடுக்குதுன்னா, எண்ணங்கள் ஒடுங்குகின்ற இடமாக இறைவனை தியானிக்கின்ற நிலை. இறைவன் அப்படின்னா இங்க அறிவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே உருவத்துக்குள்ள போயிடக்கூடாது. எண்ணங்கள் ஒடுங்குகின்ற இடமாக இறைவனை தியானிப்பதே இந்த சம்வர்க்க வித்தை கூற வருகின்ற விஷயம். அப்போ இறைவனை தியானிப்பதற்கான ஆலம்பனமாக இங்கு 2 விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. இறைவனை தியானிப்பதற்கான ஆலம்பனம் அப்படின்னா, அங்க வாயுவும் பிராணனும் நமக்கு தேவைப்படுது. இந்த 2ம் தான் இறைவனை அடைவதற்கான ஒரு முக்கிய விஷயம் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க வாயும் பிராணன் அப்படின்னு ஏன் 2 விஷயத்தை சொல்லுது? நான் கடந்த முறையே சொல்லிட்டேன். போன கிளாஸ்லயே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்க வாயு வேற பிராணன் வேற அப்படிங்கறதுனால தான் 2 தனித்தனி பேர்ல இங்க குறிப்பிடுது. நாம சாதாரணமா வாயு அப்படின்னா நம்ம ஏதோ நம்ம மூச்சு காற்றுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிராணன்னாலும் நம்ம மூச்சு காற்றுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இங்க வந்து பிராணன் அப்படின்னா உயிர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உயிருங்கிற ஒரு விஷயம் வந்து எதோட இணையுது? பிராணனோட இணையும் போதுதான் இங்கு வந்து இந்த உலக விஷயங்கள் நமக்கு உண்டாக்கப்படுது. அதனால தான் குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா மூச்சு ஃபர்ஸ்ட் இருக்காது. குழந்தை வந்து தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள மூச்சு விட விடாம தான் இருந்திருக்கு. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தாயினுடைய கர்ப்பத்துல வருகின்ற அந்த கர்ப்ப கொடி இருக்கு இல்லையா? அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அந்த தொப்புள் கொடி மூலமா தான் உணவுகள் எல்லாம் எடுத்து குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பிண்டத்தை வளர்த்துக்குது. உள்ள வளர வைக்குது.
அப்ப அந்த குழந்தை வந்து வளர்ந்த பிறகு ஒரு 10 மாதத்தை அடைந்த உடனே அது தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வருது. அது வெளியே வந்த பிறகு தான் சுவாசத்தையே எடுக்குது. அதுவரைக்கும் அது சுவாசத்தை எடுக்கிறது கிடையாது. அப்ப அது சுவாசத்தை எடுத்த உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? உயிர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அத வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? சுவாசம் வந்ததுனால உயிர் வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, ஆனா அந்த குழந்தை தாயினுடைய வயித்துக்குள்ள 10 மாசம் எப்படி உயிரோடு இருந்தது? அப்ப இங்க என்னன்னா, பிராணனுடைய தொடர்பு வந்து எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க வாயு தேவைப்படுவது தற்காலிகமாக இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் பஞ்சபூதங்களோட இணையறதுனால தேவைப்படுது. அப்ப இங்க பஞ்சபூதத்தோட நீங்க இணைந்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னா, இங்க பஞ்சபூதங்கள் ஆகிய வாயு, அக்னி, மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கணும். அப்பதான் இந்த உடம்பானது இயங்கும். அப்ப இங்க இந்த உடம்பானது இயங்குதுன்னாலும், இந்த உடம்புக்கு ஆதாரமா ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க. அதுதான் உயிர். அதுதான் நாம. நாம யாருங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நாம வந்து இந்த உடலா? கிடையாது. அல்லது இந்த காற்றா? கிடையாது. அல்லது அக்னியா? கிடையாது. அப்ப பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த உயிராக நாம் இருக்கிறோம் இல்லையா? அப்ப நாம வந்து ஒரு சூக்குமமான உயிரா இருந்து கொண்டு, அந்த உணர்வின் அடிப்படையில இந்த உடலுக்குள்ள வந்து சில விஷயங்கள அனுபவமாக்குறோம். அப்படி அனுபவமாக்குவதற்கான ஒரு உயர் பரிமாண உடலாக இந்த மனித உடல் கிடைத்திருப்பது தான் இங்க நமக்கு அரிதான ஒரு பிறவி, மனித பிறவி. அப்ப அப்படிப்பட்ட மனித பிறவியில இப்ப நாம் இந்த வித்தையை கத்துக்கொண்டு, இந்த பிராணன் என்ன, வாயு என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரித்து விவேகத்தினால விழித்துக்கொண்டு, நம்ம இந்த வித்தையை நம்ம சரியாக கையாள கற்றுக்கொண்டோமானால், நாம் வந்த வேலையை முடிச்சுட்டு போலாம் இல்லையா? அப்ப நம்ம உண்மை தன்மை என்ன நம்மளால உணரப்படும். அப்ப இதனுடைய யதார்த்தம் என்னங்கிறத நம்ம அனுபவமாக்கும் போது, நமக்கு எல்லாமே புரிய வந்துரும். அதுதான் இந்த வித்தையினுடைய நோக்கம் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த நோக்கம் எல்லாருக்கும் புரியறது இல்லைங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அந்த இறை அனுபூதியே மானுட வாழ்க்கையின் மகத்தான குறிக்கோள் என்பதை வெகு சிலர் மட்டுமே உணர்கிறார்கள் என்பதை மகான்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள். இந்த உண்மையை உணர்பவர்கள் இயல்பாகவே இறைவனை நாடுகின்றார்கள். மற்றவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இறைவனை தியானிக்குமாறு இந்த சம்வர்க்க வித்தை அறிவுறுத்துகிறது என்று நாம் இங்க பார்க்க முடிகிறது. அப்ப இந்த சம்வர்க்க வித்யா கூற வருகின்ற விஷயம் என்னன்னா, அனைத்தும் இறைவனிலேயே ஒடுங்குகின்றன. அதுபோல மனிதனும் இறைவனிலேயே ஒடுங்க வேண்டியவன். இதுதான் பாயிண்ட். இங்க எல்லாமே இறைவனுக்குள்ளதான் ஒடுங்குது. ஆக மனிதனும் இறைவனுக்குள்ளே தான் ஒடுங்க வேண்டும். ஆகவே அவரை அடைய வேண்டியவன் மனிதன். அப்ப இறைவன் யார் என்பதை உணராமல் இறைவனை தியானிப்பது என்பது எல்லோருக்கும் இயலாத நிலையிலே. ஏனென்றால் இப்ப நம்ம வந்து எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம போய் ஒடுங்கணும். ஆனால் அப்படி நம்ம வந்த வாசல் தெரியல நமக்கு. நம்ம வந்த வாசல் நமக்கு தெரியாதது தான் இங்க பிரச்சனை. ஏன்னா நம்ம மூலம் எங்கிருந்து வந்தோம், அந்த மூலத்தை நம்ம மறந்துட்டோம். அப்ப மறந்துவிட்டு நம்ம என்ன நினைச்சிட்டோம்? இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கிறோம், இந்த உடலை உண்மையாக பார்க்கிறோம், உறவுகளை உண்மையாக பார்க்கிறோம். அப்ப இதை சத்தியம் என்று நம்பிக்கொண்டு இதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா மரணம் வரும்போது இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுது. அப்ப மரணம் வரும்போது இது நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இதனுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தூக்கத்துல காட்டி கொடுக்குது. தூங்கும்போது இந்த உலகம் உன்னை விட்டு போயிடுது, உறவுகள் உன்னை விட்டு போயிடுது. அப்ப நீ எங்க இருந்த, நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புது இந்த உபநிஷதங்கள் எல்லாம். ஆனாலும் நம்ம விழித்துக் கொள்வது கிடையாது. ஏன்னா நம்ம விவேகம் பத்தாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள மனித உடல் எடுத்து வந்திருந்தாலும் கூட 6ஆம் அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாண நிலையை நம்ம எட்டவே இல்லை. உடல் தான் மனித உடலாக மாறி இருந்தாலும் அந்த மகத்தான வாய்ப்பை நாம நழுவ விட்டு விட்டோம். ஏன்? நம்முடைய மனமானது இந்த விசய சுகங்களில் சிக்கி கொண்டதுனால. அப்ப இங்க சம்பர்க்க வித்தை என்ன சொல்ல வருதுன்னா, இங்க உண்மையிலேயே இறைவன் யார் என்பதை உணராமல் இறைவனை தியானிப்பது என்பது எல்லோருக்கும் இயலாத நிலை. ஏனென்றால் பெரும்பாலும் நம் உருவத்தால் உருவாக்கப்பட்ட உருவங்களில் இறைவனை தியானிக்க முயல்வதினாலே நாம் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இந்த உருவங்களில் இருக்கின்ற இந்த உடலும் ஒரு நாள் அழிந்துவிடும். அப்ப இந்த உருவங்களில் இருக்கின்ற அந்த உலகங்களும் ஒரு நாள் அழிந்துவிடும். இப்ப நீங்க தெய்வ வழிபாடு பண்ணுகின்ற விக்கிரகங்கள் எல்லாம் அப்படியே இருக்குமானா எப்படி அப்படியே இருக்கும்? காலத்தினுடைய கட்டாயத்துல சில நாள்கள் பாத்தீங்கன்னா நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்த பூஜைக்கு உரித்தான தேவதைகள் எல்லாம் மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்களா இல்லையா? இப்ப இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கிறாங்க கீழடியில ஹரப்பா மொஹஞ்சதாரோவில். அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் தோண்டி எடுக்கக்கூடிய சிவலிங்கங்களோ விக்கிரகங்களோ கீழடியில் எடுக்கப்பட்ட தெய்வீக வடிவங்கள் ஆகிய சிற்பங்கள் எல்லாம் நம்ம பார்த்தா எல்லாமே நம்ம வழிபாட்டுக்கு உரித்தான தேவதைகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாம் மண்ணுக்குள்ள புதையுண்டுட்டாங்க. ஏன்னா உலகம் அழியும் போது அந்த பிரளயம் நடக்கும்போது எல்லாமே மண்ணுக்குள்ள போயிடும். அப்ப இங்க வழிபாடக்கூடிய அந்த தெய்வத்தை கூட யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது உருவத்தில் இருக்கின்றதுனால அழிவுக்கு உட்படத்தான் செய்யும். அது உலோகங்களாக இருப்பதனால, அது கல்லு மண்ணா இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும் மண்ணுக்குள்ள. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி அதை தோண்டி எடுத்து வேணா திருப்பி நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம்.
ஆனால் அந்த வழிபாடினுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம நம்ம வழிபாடு செய்யறதுனால நம்ம ஜெயிக்க முடியுமானா எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. வழிபாட்டினுடைய நோக்கம் தவறான புரிதலாக இருப்பதினால இங்கு நாம் வெற்றி பெற முடியாது. ஆகவே நம்முடைய விவேகத்தினால நம்ம விழித்துக்கொண்டு இது மாதிரி விக்கிரக வழிபாடுகளிலிருந்து நம்ம வெளியேறி உண்மையில் நாம எதை உணரணும்? வாயுவையும் பிராணனையும் நாம் நம்முள் உணரும் போது மட்டும்தான் நம்முடைய உண்மை தன்மையை நம்மால் உணர முடியும். அந்த இறைவனை நாம் அனுபவமாக்க முடியும் என்ற ஒரு ஆழமான வித்தையை இங்க உபதேசிப்பதுதான் சம்வர்க்க வித்யா என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இந்த சம்வர்க்க வித்யா என்ன சொல்ல வருதுன்னா, அனைத்தையும் தன்னில் கிரகித்துக் கொள்பவர் வாயு. வாயு என்றால் என்ன பண்றாருன்னா, அவர் எல்லாவற்றையும் தன்னுள் கிரகித்துக் கொள்பவர். அக்னி அணையும் போது அந்த அக்னி எங்க போய் ஒடுங்குது அப்படின்னா வாயுவில் தான் ஒடுங்கும். இப்ப நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க அல்லது ஒரு மெழுகுவர்த்தியை எரிய வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த மெழுகுவர்த்தியை உஃப்னு ஊதுனீங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி அணைந்து போகும். அப்படி அணைந்து போன பிறகு அந்த அக்னி எங்கெங்கே போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்னி எங்க போச்சுங்க? காற்றுல போய் ஒடுங்கி போச்சு. இதை சொல்றாங்க மகான்கள். சூரியன் மறையும் போது வாயுவில் ஒடுங்குகிறது, சந்திரன் மறையும் போது வாயுவில் ஒடுங்குகிறது. ஆக இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒரு நீதிக்குள்ள படைக்கப்பட்டிருக்கு. ஆகாய பூதத்திலிருந்து வெளிப்பட்ட பூதங்களுடைய தன்மையை நீங்க பாத்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பல்வேறு பரிமாணங்களில் இந்த பஞ்சபூதங்களும் இருந்தாலும் இந்த ஒரு பூதம் இன்னொரு பூதத்துக்குள்ள போய் ஒடுங்கும். அப்படி ஒடுங்கும் போது எல்லா பூதங்களும் எங்க போய் ஒடுங்குது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இப்ப அக்னி பூதம் வாயு பூதத்துல போய் ஒடுங்குது. அது மாதிரி தண்ணீர் என்ன ஆகுது? தண்ணீரை நீங்க சூடு பண்ணுங்க. சூடு பண்ணி நிறைய அதை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த தண்ணீர் எல்லாம் அப்படியே ஆவியாகிறத நீங்க பார்க்கலாம். அப்ப ஆவியான பிறகு தண்ணீர் தன் வடிவத்தை இழந்து காணாமல் போச்சே. அப்ப தண்ணீர் எங்க போச்சுங்க? தண்ணீரும் வாயுவாக மாறிவிட்டது, தண்ணீரும் ஒடுங்கி விட்டது. அது எங்க போய் ஒடுங்கிச்சு? அதனுடைய மூலத்தில் ஒடுங்கி விட்டது. சம்வர்க்க வித்யை இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கு எல்லாம் எப்படி எந்த மூலத்திலிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கே திரும்பும். ஆனால் அதனுடைய மூலத்தை அறியாத மனிதன் முட்டாள் மனிதன் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவன் மனித பிறவியாக வந்தும் பயனற்றவன், மனித உடல் கிடைத்தும் பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இந்த உடலை விட்டு விட்டு போகின்றான். அப்ப மூலத்தை உணர்வது தான் இங்க முக்கியம். அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கான வித்தை தான் சம்வர்க்க வித்தை. அப்ப இங்க நெருப்பும் வாயுவில் ஒடுங்குகின்றது, நீரும் வாயுவில் ஒடுங்குகின்றது. ஆக இந்த சூரியனும் சந்திரனும் கூட உண்மையில் எங்கே ஒடுங்கும்? வாயுவில் தான் ஒடுங்கும் என்ற ஒரு மிக உயரிய வித்தையை இங்கு உபதேசிப்பதுதான் அதிதைவத சம்வர்க்க தியானம் என்று இந்த இடத்துல சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முக்கிய பகுதியான சம்வர்க்க வித்யாவில இங்கு சொல்ல வருகின்ற விஷயம் 2 விதமாக பிரிக்கும். அது அதிதைவத சம்வர்க்க வித்தை, அத்தியாத்ம சம்வர்க்க வித்தை அப்படின்னு 2 வித்தைகள் இங்க சொல்லும். அதுல அதிதைவத சம்வர்க்க தியானம், அத்தியாத்ம சம்வர்க்க தியானம் என்று தியான முறைகளை 2 விதத்துல இங்க சொல்லி கொடுக்கும். இது நம்ம ஏற்கனவே இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பழைய பாடங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே அடிப்படையில் இங்க எப்படி சொல்லுதுன்னா, வாயுவில் இந்த அக்னியும் நீரும் ஒடுங்குகின்ற நிலைக்கு அதிதைவத சம்வர்க்க தியானம் என்று பெயர். அது மாதிரி அத்தியாத்ம சம்வர்க்க தியானம் அப்படின்னா இந்த இடத்துல பிராணன் எடுத்துக்குது. அங்க வாயுவை எடுத்துக்கிச்சு, இங்க பிராணன் எடுத்துக்குது. பிராணன் எடுத்துக்கிட்ட உடனே இங்கு பிராணனே அனைத்தையும் சிந்திப்பவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க சொல்லுது. அப்ப நீங்க இங்க கவனிச்சு பாருங்க, பிராணன் அப்படின்னா இங்க என்னென்ன அடங்குதுன்னு ஒரு சூக்கமான பரிபாஷையை பேசுது. நான் ஏற்கனவே சொன்னேன், மனசை நீங்க ஒடுக்கணும்னா, மூச்சை ஒடுக்குனா மனசுக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதோட தொடர்பு உடையது. அதனாலதான் நிறைய பேர் பிராணாயாமம் செய்யறாங்க. பிராணாயாமம் செய்யும் போது மூச்சு பயிற்சிகள் மூலமா மனதை ஒடுக்க முடியுமா என்று முயற்சிகள் செய்து பார்க்கின்றார்கள். ஆனா உண்மையில இங்க பிராணன், மனசு, உயிர் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்ப நான் தான் சொன்னல, இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம போன பிறகு மனசுதான் வெளிப்பட்டு போகும், அதோட சம்ஸ்காரங்களை எடுத்துக்கிட்டு வெளிப்பட்டு போகும். அப்படி மனது வெளிப்பட்டு போனதை நம்ம தவறா என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆத்மான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜீவாத்மா அப்படின்னு நம்ம இருமைகள்ல சொல்லப்பட்ட ஒரு தவறான புரிதல் என்ன பண்ணிடுதுன்னா, நான் ஜீவன், நான் ஜீவாத்மாவாக வெளியேறிவிட்டேன்னு சொல்லும் போதுதான் பல ஆத்மாக்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு வருது. ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லல, தெளிவாவே சொல்லுது. இங்க பிராணன் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நம்ம உயிர். அப்ப பிராணனா இருக்கின்ற நாம் தான் இங்க மனசாகவும் இருக்கிறோம். அதனாலதான் இங்க பிராணனே அனைத்தையும் சிந்திப்பவன். அப்போ இங்க ஒருவன் தூங்கும் போது அவனது வாக்கானது எங்க போய் ஒடுங்குது? பிராணன்ல ஒடுங்குது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்கிறதுனால தான் நான் உங்களால பேச முடியும்.
அந்த பிராணனானது எனக்குள்ள அந்த இயக்கப்படும் போது அந்த பிராணனுடைய வலிமையினால் தான் என்னிடத்துல இருந்து வாய்ஸே வெளிப்பட முடியும். என்னுடைய ஒளியே வெளிப்படணும் அப்படின்னா அங்க பிராணனுடைய இயக்கம் இருக்கணும். அப்ப அந்த பிராணனுடைய இயக்கத்தை நம்ம உடம்புக்குள்ள நம்முடைய வேத சாஸ்திரங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படின்ட்டு 5 விதமான வாயுக்களை உள்ளடக்கியதாக நமக்கு உபதேசம் கொடுத்து, அதுல எந்தெந்த வாயுக்கள் எந்தெந்த இடத்துல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வேலை செய்கின்ற அந்த பிராணனானது அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு பெயர்களை பெற்றாலும் கூட, என்னுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமானால், அந்த வாக்கு புலன் செயல்பட வேண்டுமானால் பிராணன் இருக்க வேண்டும். அப்ப பிராணன் இல்லாவிட்டால் என்னிடத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படாது. ஆகவே இங்கே வாக்கானது பிராணனில் ஒடுங்குகிறது. அதே போலவே அவனுடைய கண்களுடைய புலன்களானது பிராணனில் தான் ஒடுங்குகின்றது. அது மாதிரி அவனுடைய செவியானது, காதுகளானது பிராணனில் தான் ஒடுங்குகிறது. அது மாதிரி அவனுடைய மனமானது பிராணனில் தான் ஒடுங்குகிறது. ஏனெனில் பிராணன் அனைத்தையும் தன்னில் கிரகித்துக் கொள்கிறது அப்படிங்கிற ஒரு மிக உயரிய ஒரு வித்தையை இங்கு சம்வர்க்க வித்யா உபதேசிக்குது. அப்ப இங்க நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நாம இந்த வாயு அப்புறம் இந்த பிராணன் அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தா, இப்ப இந்த பிராணன் இருப்பதனால தான் இங்க நமக்கு புலன்கள் எல்லாமே வேலை செய்யுது. ஏன்னா இப்ப நான் கண்ணால பார்க்கிறேன், காதுனால கேட்கிறேன், வாயினால பேசுறேன் அப்படின்னா எனக்கு பிராணன் இருக்கணும். பிராணன் இல்லைன்னா எனக்கு புலன்கள் இருக்கலாம். ஆனா அந்த புலன்கள் மூலமா என்னுடைய சக்தி வெளிப்படாம போயிடும். கண்கள் இருக்கும், பார்க்காது. காதுகள் இருக்கும், கேட்காது. மூக்கு இருக்கும், சுவாசிக்காது. நாக்கு இருக்கும், பேசாது. அப்ப புலன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அந்த புலன்கள் நமக்கு இயங்கணும் அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு ஆதாரமான ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க பிராணன், அதுதான் இங்க இறைவன். அப்ப இங்க அனைத்துமே அந்த பிராணனில் தான் ஒடுங்குகின்றன, அதுவே இறைவனில் ஒடுங்குகின்றன என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அது மாதிரி மனிதனும் இறைவனில் தான் ஒடுங்குகின்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதனும் பிராணனில் தான் ஒடுங்குகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உயிராக இருக்கிறான், அந்த உடலாக இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருந்தவன் அந்த உடலுடைய தேவையை விட்டு விட்டான். இனி அந்த பூத உடல் எனக்கு தேவையில்லை, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே உண்டான இந்த பௌதீக உடலை நான் துறக்கிறேன் என்ற ஒரு நிலை உண்டாகும் போது என்னுடைய ரியாலிட்டி என்ன, என்னுடைய சோர்ஸ் என்ன? உயிர் தான். அப்ப நான் தானாவே என்னுடைய உயிர்க்குள்ள, என்னுடைய பிராணனுக்குள்ள நான் வந்துடுறேன். அப்ப நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்த்தா, இங்க நான் பிராணனாகத்தான் இருக்கிறேன், நான் உயிராகத்தான் இருக்கிறேன், நான் உணர்வாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். அப்ப இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த இருப்பு தான் இங்க இறைவனா இருக்குது. அதுதான் சத்து. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் இங்க இருப்பாக இருந்து கொண்டு இங்க எல்லாவற்றையும் இயக்குவதற்கான ஒரு லீலையை புரிகிறது தான் இந்த உயிரின் மூலமாக இந்த உடலை எடுத்துக்கொண்டு இங்கு புரிகின்ற லீலைகள். அப்ப இந்த உடலின் மூலமாக நமக்கு புலன்கள் படைக்கப்படுது, அந்த புலன்கள் மூலமாக நமக்கு பல அனுபவங்கள் உண்டாகுது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையானா இந்த புலன்களின் அடிப்படையில் உண்டான அனுபவங்கள் தானே தவிர இந்த புலன்கள் இல்லாதவனுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், புலன்கள் இருப்பவனுடைய அறிவு வேறு மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள்ல விளக்கி இருக்கிறோம். ஏன்னா இப்ப நான் கண்ணு இருக்கிறதுனால நான் காட்சிகளை காணுகின்றேன். குருடனுக்கு கண் இல்லைங்கிறதுனால அவனுக்கு காட்சி பிம்பங்கள் தெரியாது. அப்ப அவனுக்கு காட்சியும் தெரியாது, நிறங்களும் தெரியாது. ஆனால் அவனும் மனிதன் தான். அப்ப அவனும் மனிதன் தான், ஆனா அவனுக்கு கண் பார்வை இல்லாததுனால அவனுக்கு காட்சிகளும் இல்லை, நிறங்களும் இல்லை. அப்படின்னா இப்ப நமக்கு காட்சிகளும் நிறங்களும் எதன் அடிப்படையில் உண்மையில் உருவாகியது அப்படின்னா நம்ம கண் என்ற புலன்களின் அடிப்படையில் தான் இது உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப கண் இல்லைன்னா இந்த காட்சிகள் கிடையாது, நிறங்கள் கிடையாது. மூக்கு இல்லைன்னா அதே மாதிரி நுகர்வதற்கான வாசனைகள் கிடையாது. காது இல்லைன்னா இங்க கேட்பதற்கான விஷயங்கள் கிடையாது. அப்ப இந்த எல்லா புலன்களையும் உள்ளடக்கிய இந்த உடல் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது இல்லையா? அப்ப இந்த உடல் இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லாம போகிறது தான் இங்க மரணம். அப்ப இந்த மரணம்ங்கிறது எல்லோருக்கும் நிகழும், அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் இந்த மரணத்துக்கு முன்னாடி இந்த மனித உடலை கொண்டு அந்த மகத்தான உண்மையை ஒருவன் உணர்ந்து கொண்டான் என்றால் அவன் மனித பிறவியின் மகத்தானவன் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதுதான் இந்த சம்வர்க்க வித்தை. அப்ப இந்த சம்வர்க்க வித்தை இதை பற்றி இன்னும் சில விரிவான விளக்கங்களை நம்மிடத்திலே பகிர்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நமக்கு நேரம் போதவில்லை என்பதனால இன்றைக்கு இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இதனுடைய தொடர் வகுப்பை வருகின்ற திங்கட்கிழமை காணலாம். நன்றி. ஓம் தத் சத்.